இந்த அமேசான் பெங்களூர்ல இன்னைக்கு டே 1. உலகத்தில் இருக்க மொத்த அமேசான் ஆஃபீஸ்ல இதுதான் பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு நாள்ல மொத்த உலகத்தில் இருக்க எல்லா அமேசானோட ஃபெசிலிட்டிஸ் அம்சங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பயங்கர அட்வான்ஸா இருக்கு, பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோ தான் இது. உள்ள போலாம். இந்த அமேசான் கட்டிடம் சத்வா நிறுவனத்தோடது. சத்வா ஹாரிசான் பெயரிடப்பட்ட இந்த மொத்த கட்டிடத்தையும் அமேசான் லீஸ்க்கு எடுத்து அவங்க ஸ்டைல வடிவமைச்சிருக்காங்க. மொத்தம் 5 ஏக்கர் நிலத்துல 1.1 மில்லியன் சதுர அடியில 12 மாடிகளோட வடக்கு பெங்களூர்ல ஏர்போர்ட் போகிற வழியில எலகங்கா பக்கம் பாகலூர் காசுல தான் இந்த கட்டிடம் அமைஞ்சிருக்கு. அவுட்டர்னாலும் ரோட் கனெக்டிவிட்டி பயங்கரமா இருக்கு. மெட்ரோ வழித்தடமும் தீவிரமா போட்டு இருக்க வேலையில இந்த அமேசான் வச்சு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பூமே அந்த ஏரியாவை சுத்தி நடந்துட்டு இருக்கு. நம்ம BLR to பெங்களூர் WTC முழுசா காலி பண்ணிட்டு தான் இந்த லொகேஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த ஷிப்டுக்கான மிக முக்கிய காரணம் செலவு கட்டுப்பாடு பிளஸ் கூடுதல் இருக்கை தேவைக்காக. ஆல்மோஸ்ட் 1.5 மாசம் முன்னாடி தான் நம்ம பெங்களூர் வந்தோம். இந்த முதல் நாள் இங்க வரதுக்கான வாய்ப்பை நான் ரொம்ப அதிர்ஷ்டமா தான் பாக்குறேன். ஏதோ புது வீட்டு கிரகபிரவேசத்துக்கு போன மாதிரி புதுமை ஃபீல். உள்ள இன்டீரியர்ஸ்க்கு கோடிகளை வீசி இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு எம்ப்ளாயும் உட்கார சேரோட விலையே அரௌண்ட் 50,000 பாத்துக்கோங்க. ஒரு வீட்டு கிரகபிரவேசத்துக்கு போனோம்னா நல்ல கவனிக்கணும் இல்லையா? அதே மாதிரி எங்களை இன்னைக்கு பயங்கரமா கவனிச்சாங்க. பிரீமியம் ட்ரை ஃப்ரூட் சாக்லேட் கேக்கு முடிய வச்சுட்டே இருந்தாங்க. அன்னைக்கு கெஃபட்ரியால உணவு எல்லாமே ஃப்ரீ. மஃபின்ஸ், பிரியாணி காம்போ, இதோட காம்போ விலை 400 ரூபாய். இன்னைக்கு நோ பே என்ஜாய்னு ஒரு ஹிந்தி வாழ சிரிச்ச முகத்தோட சர்வ் பண்ணாப்ல. பிரியாணி விட சிக்கன் டிக்கா, குலாப் ஜாமுன் அல்டிமேட். சாப்பிட்ட மெதப்போட நம்ம பயலரோட சுத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். நல்ல சதுக்குமா ரொம்ப அமைப்பா இருந்தது இந்த கட்டிடம். சுத்தி அங்க டீ பாயிண்ட், கஃபே, பாஸ்கெட் பால் கோர்ட், கார்டன், அந்த வெளிப்புற சுற்றுச்சூழல் பயங்கரமா இருந்தது. பட் WTC என்விரான்மெண்ட்டுக்கு இது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம அமேசான் மக்களும் நல்ல காட்டுக்குள்ள கரடி விட்ட மாதிரி என்ஜாய் பண்ணி தள்ளினாங்க. அங்க ஒரு சாய் பாயிண்ட்ல சோடா சாய்னு ஃப்ரீயா கொடுத்தாங்க. அது ஏதோ பியரை குடிக்கிற மாதிரி நம்ம பையன் ஒருத்தன் அலும்பு பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் வெல்னஸ் ரூம், முன்னாடி பெட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பட் இப்ப இங்க ரீஃபைனர் சோஃபாவை கொஞ்சம் போட்டு ஏமாத்திட்டாங்க. இந்த மாதிரி நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா எம்ப்ளாயி சந்தோஷமா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கார்பரேட் மூளைக்கு அமேசான் மிகப்பெரிய முன்னோடி அப்படிங்கறத இதை பார்த்துட்டு இருக்கிற பல தொழில்நுட்ப தலைகளுக்கு தெரியும். இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஃப்ளோருக்கு போனா ரேஷன் கடை கியூ மாதிரி பெரிய கியூ. ஏதோ கூடிஸ் கொடுக்குறாங்க, கேள்வி கேட்காம நில்லுங்கடாலும் நம்ம அண்ணன் வினோத் ப்ரோ சொல்ல அருமையான துணி பையில நம்ம லொகேஷன் கோட் BLR 37 டைரி, லேப்டாப் ஸ்டிக்கர், போட்ரானிக்ஸ் மவுஸ், மக்கு, அதோட ஒரு தரமான சில்வர் வாட்டர் பாட்டில்னு கொடுத்து எங்க மனசை திருப்திப்பாக்கி பல பேர் கண்கள்ல கண்ணீர் வர வச்சுட்டாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு தனியா அடி வாங்குவோம் ஃபியூச்சர்ல. அது 2வது காரியம். 3வது மாடி பால்கனி வித் சேர்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு திறக்கல. அதிகபட்சம் 12 மாடி, அதுல 10வது மாடி வரைக்கும் ஆபீஸ் ஸ்பேஸ். அதோட வியூ தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. பெங்களூரையும் கருமையான மரங்களையும் என்னைக்குமே பிரிக்கவே முடியாது. பட் WTC வியூக்கு இது கிட்ட கூட வராது. இன்னும் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் லைக் கேமிங் ஏரியா எல்லாம் மீதம் இருந்தாலும் ஓரளவுக்கு எம்ப்ளாய்க்கு இடையூறு இல்லாதவாறு கட்டமைச்சிருக்காங்க. நான் முன்னாடி சொல்றதான் இப்பயும் சொல்றேன். என்னதான் கண்கவர் கட்டிடம் இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் நமக்கு அந்த 50,000 சேர் கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஸ்கிரீன்ல உள்ளதை எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கறது தான் நம்மளோட எண்ணங்கள் இருக்கும். இந்த பில்டிங்கோட A to Z கம்ப்ளீட் ஆபீஸ் டூர் வீடியோ வெகு சீக்கிரமா நம்ம சுபாஷ் விலாக்ஸ் யூடியூப் சேனல்ல வரும். அதோட லிங்க் எல்லாம் ஸ்டோரியில போடுவேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.